வாரணாசி கிராமத்தில் ஒரு பாட்டி இருந்தாங்க. அவங்களோட ஒரு குருவியும் ஒரு காகமும் அவங்களுக்கு துணையாக இருந்துட்டு இருந்துச்சு. பாட்டியோடு சேர்ந்து காகமும் குருவியும் சேர்ந்து வீட்டு வேலைகளும் விவசாய வேலைகளும் செஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. அவங்க 3 பேரும் சேர்ந்து ரொம்ப சந்தோஷமாக வேலை எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. வயலில் வேலை பார்த்துட்டு வர குருவிக்கும் காகத்துக்கும் பாட்டி டெய்லி அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சாப்பாடெலாம் செஞ்சு கொடுப்பாங்க. பசங்களா, இன்னைக்கு உங்களுக்கு பிடிச்ச பொங்கலும் பூரியும் செஞ்சுருக்கேன். சீக்கிரமாக வந்து சாப்பிடுங்க. இதோ வரோம் பாட்டி. அப்படின்னு சொல்லி அவங்க 3 பேரும் அவங்களுக்கு பிடிச்ச சாப்பாட்டை சீக்கிரமாகவே வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டுட்டாங்க. பாட்டி அவங்க 2 பேரையுமே அவங்களோட பசங்களை மாதிரியே ரொம்ப அன்பு காட்டி பாசமாக வளர்த்துக்கிட்டு வந்தாங்க. நாட்கள் இப்படியே போய்கிட்டு இருந்துச்சு. பாட்டிக்கு வயசாகிறதுனால அவங்களால எந்த வேலையும் பார்க்க முடியலை. பசங்களா, இப்போ எல்லாம் என்னால் முன்னாடி மாதிரி வேலை பார்க்க முடியலை. அதனால் நீங்கள் தான் இனிமேல் வீட்டு வேலை வயல் வேலை எல்லாத்தையும் கொஞ்சம் பார்த்துக்கணும். இனிமேல் நீங்கள் 2 பேரும் எல்லா வேலைகளையும் ரொம்ப பொறுப்போடு பார்த்துக்கணும். சரிங்க பாட்டி, நீங்கள் கவலைப்படாதீங்க. நாங்கள் எல்லா வேலையும் பார்த்துக்கிறோம். நீங்கள் நிம்மதியாக ரெஸ்ட் எடுங்க. அப்படின்னு மீனுக்குருவி நினச்சிச்சு. ஆனால் காலுக்காக என்ன நினச்சிக்கிட்டு இருந்துச்சுன்னா, என்னது, இனிமே எல்லா வேலையும் நம்மளே பார்க்கணுமா? என்ன ஆச்சு இந்த பாட்டிக்கு இப்படி சொல்றாங்க? இனிமே நம்ம மட்டும் எப்படி தனியா பார்க்க முடியும்? இவ்வளோ நாள் 3 பேரும் சேர்ந்து வேலை பார்த்தோம். நம்ம நைஸா டிமிக்கி கொடுத்து வேலை பார்க்காமலே நம்ம ஓட்டிக்கிட்டு இருந்தோம். இனிமே 2 பேரும்னா எப்படி நம்ம தப்பிக்கிறதுன்னு தெரியலையே. சரி, பார்க்கலாம். இவ்வளோ நாள் தப்பிக்க முடியுதுன்னு பார்த்து தப்பிப்போம். அப்படின்னு சொல்லி காலுக்காக ரொம்ப வருத்தத்தோட போணுச்சு. ஆனால் மீனுக்குருவி ரொம்ப நல்ல குருவி. அது அதோட வேலையை ரொம்ப கரெக்டாக பார்க்கும். மீனுக்குருவி காலையில் 4 மணிக்கெலாம் எந்திரிச்சிரும். காலையில் எந்திரிச்சு பாட்டிக்கு சாப்பாடு செஞ்சு வீட்டு வேலை எல்லாத்தையும் செஞ்சு வச்சுட்டு வயலுக்கு போகும். காலுக்காகம் ரொம்ப லேட்டாக தான் தூங்கி எந்திரிக்கும். அதுக்குள்ளே மீனுக்குருவி அதோட வயல் வேலையெல்லாம் செய்ய ஆரம்பிச்சிரும். மீனுக்குருவி வேலை செய்கிறதுக்கு யாரையுமே எதிர்பார்க்காது. அது வயலுக்கு போய் அது செய்ய வேண்டிய எல்லா வேலையுமே தனியாகவே அது வேகமாகவே செய்ய ஆரம்பிச்சிரும். ஆனால் காலுக்காகம் ரொம்ப லேட்டாக தான் வயலுக்கு போகும். அங்கே போய் அது எந்த வேலையும் செய்யாது. அங்கே போய் அது விளையாடிக்கிட்டும் அங்கே கிடைக்கிறதையெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டும் சேத்துல உருண்டு பிறண்டும் விளாண்டுக்கிட்டு இருக்கும். அதனால் அது உடம்பு ஃபுல்லாகவே சேராகவே இருக்கும். மீனுக்குருவி தன்னோட வேலைங்களை எல்லாத்தையுமே சீக்கிரமாகவே பார்த்துட்டு சாயங்காலம் ரொம்ப வேகமாகவே வீட்டுக்கு போயிடும். மீனுக்குருவி எவ்வளோ வேலை பார்த்தாலும் தன்னை ரொம்ப சுத்தமாக வச்சுக்கும். ஆனால் காலுக்காகம் அவங்களோட வீட்டுக்கு சாயங்காலம் ரொம்ப லேட்டாக போகும். அதுவும் உடம்பு ஃபுல்லாக சேரோட போகும். இதை பார்த்த பாட்டி என்ன நினச்சிக்கிட்டாங்கன்னா, காலுக்காகம் தான் வேலை நிறைய பார்க்குது, மீனுக்குருவி எந்த வேலையும் பார்க்காம சாயங்காலம் நேரத்தோட வந்துடுது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க. பாட்டியை நம்ப வைக்கிறதுக்காக காலுக்காகம், பாட்டி, இன்னைக்கு வயல்ல ரொம்ப வேலை பாட்டி. எனக்கு ரொம்ப உடம்பு டயர்டா இருக்கு பாட்டி. வேலை செஞ்சு எனக்கு கை கால்லாம் ரொம்ப வலி வந்துருச்சு பாட்டி. அப்படின்னு சொன்னிச்சு. இதை அப்படியே பாட்டியும் நம்பிட்டாங்க. நாட்கள் போய்கிட்டே இருந்துச்சு. காலுக்காகம் தான் மட்டும்தான் வேலை பார்க்குற மாதிரி பாட்டிக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்துச்சு. இதனால் கோவமான பாட்டி என்ன சொன்னாங்கன்னா, ஏய் மீனுக்குருவி, நான் உன்னை என் புள்ள மாதிரி பார்த்துக்கிறேன். ஆனால் நீ எந்த வேலையும் பார்க்குறதில்ல. வயலில் போய் நீ என்ன பண்ணுற? எந்த வேலையும் பார்க்காம பேசாமல் தூங்கி எந்திரிச்சு வரியா? காலுவை பாரு, டெய்லி எவ்வளோ வேலை பார்த்து அவன் எவ்வளோ டயர்டாகி வரான். ஆனால் நீ ரொம்ப ஜாலியாக வர. ஐயோ பாட்டி, அதெல்லாம் இல்லை பாட்டி. நான் தான் வயலில் எல்லா வேலையும் பார்ப்பேன். காலு கூட அங்கே வந்து எந்த வேலையும் பார்க்க மாட்டான். சும்மா பொய் சொல்லிகிட்டே இருக்காத மீனு. எனக்கு எல்லாமே தெரியும். நீ எந்த வேலையுமே பார்க்கறதில்ல. காலு தான் எல்லா வேலையுமே பார்த்து ரொம்ப கஷ்டப்படுறான். நீ வேலை பார்க்காம என்கிட்ட நீ இனிமேல் இங்கே இருக்கவே வேணாம். நீ தயவு செஞ்சு இங்கேருந்து கிளம்பிடு. ஐயோ பாட்டி, அப்படிலாம் சொல்லாதீங்க பாட்டி. எனக்கு உங்களை விட்டால் வேறு யாருமே இல்லை பாட்டி. நான் இங்கேயே இருக்கேன் பாட்டி. ப்ளீஸ் பாட்டி.
மீனு சொன்னா கேளு, நீயே போயிட்டீன்னா உனக்கு நல்லது. இல்லைன்னா நான் உன்னை அடிச்சு தான் துரத்த வேண்டியதா இருக்கும். போயிடு ஒழுங்கா. அப்படின்னு பாட்டி சொன்னோன்னே மீனுக்கு வேற வழியே இல்லாமல் அழுதுகிட்டே அந்த வீட்டை விட்டு போயிடுச்சு. அப்படியே கொஞ்ச நாள் போணுச்சு. காலு எந்த வேலையும் செய்யாமல் போய் தூங்கிட்டு வர்றது பாட்டிக்கு தெரிய ஆரம்பிச்சிச்சு. காலு, இவ்வளோ நாள் நீ என்னை ஏமாத்திக்கிட்டு இருந்தியா? நான் உன்னோட பேச்சை கேட்டு இந்த மீனுவை தப்பா நினைச்சிட்டேன். அவ எல்லா வேலையும் அப்ப அவ தான் பார்த்துருக்கா. உன் பேச்சை கேட்டு நான் அவளை வீட்டை விட்டு துரத்திட்டேன். எங்க போய் கஷ்டப்பட்டுட்டு இருக்கான்னு தெரியல. இவ்வளோ பொய் சொல்லியிருக்க நீ இனிமே இங்க இருக்கவே கூடாது. அப்படின்னு சொல்லி காலுக்காகத்தை பாட்டி அடித்து துரத்திட்டாங்க. அதுக்கப்புறம் பாட்டி தன்னோட தப்பை உணர்ந்துட்டாங்க.